ஸ்ரீ சிவசக்தி சித்தர்பீடம் அறக்கட்டளையின் மூலம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் கண்ணங்குடி ஊராட்சி ஒன்றியம் உஞ்சனை கிராமம் சுண்டானத்தம்பம் என்ற இடத்தில் அமைந்துள்ள அழகான வயல்வெளி, குளம் இவற்றின் நடுவே அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்கள் இன்று இரட்டை நந்தி பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்யப்பட்டு நமது குருநாதர் ராஜாசாமி சம்பூர்ணி அவனுடைய ஆசியுடனும் அப்பன் திருவருளாலும் இன்று பிரதிஷ்டை பெருவிழா நடைபெற உள்ளது. அந்த இடத்திற்கு நாம் செல்வோம். அந்த அழகிய காட்சிகளை கண்டுகளியுங்கள். ஓம் நம சிவாயா. சுற்றிலும் அழகான வயல்வெளி, பனை மரங்களின் நடுவே குளத்தின் கரையில் தாமரை குளம், தாமரை மலர்கள் பூத்துள்ளது. குளத்தில் நீர் நிரம்பியுள்ளது. தாமரை அல்லி மலர்கள் பூத்துள்ளது. அருகில் வயல்காடு, அநேக புளிய மரங்கள், நிழல் தரும் சோலையோடு நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை காணுங்கள். தற்பொழுது அங்கே வேலைகள் நடந்து கொண்டுள்ளது. நந்தியை பிரதிஷ்டை செய்வதற்காக இரட்டை நந்தி. இதுவரை ஸ்ரீ சிவசக்தி சித்தர்பீடம் அறக்கட்டளை எடுத்து வைத்த கோயில்களில் இதுவரை இரட்டை நந்தி எங்கேயுமே பிரதிஷ்டை செய்ததில்லை. அது இன்றைய நிகழ்வு. திங்கட்கிழமை, இன்று பிரதோஷம், அப்பனுக்கு உகந்த நாள். இன்று பிரதிஷ்டை என்பது வரவேற்கிறோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். சார் வணக்கம் சார். இன்றைக்கி என்ன கலைஞர் வச்சுட்டா? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சில்லற தண்ணி இருக்கு. நீ கையில் விட்டு தண்ணி அந்த கீழே இருக்கு. அது உதிரி கூட சைடில் இருக்கு. ஒரு அளவுக்கு மூலையில் சிவ அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் நம சிவாயா. திருச்சிற்றம்பலம். தற்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு உரிய நந்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இது செவ்வாய் உரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அந்த காட்சியை காணுங்கள். மருந்து சாத்தப்பட்டுள்ளது. அழகான சிறிய நந்தி. அடுத்ததாக பெரிய நந்தி, அதிகார நந்தியும் பிரதிஷ்டை செய்ய பணி நடைபெற உள்ளது. நந்திக்கு தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்டுகிறார்கள். அதையும் பாருங்கள். நிகழ்வு நந்தி, அதிகார நந்தி பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு. வாகனம் மூலம் நந்தியை தூக்குவதற்காக வாகனம் வந்துள்ளது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோ கொண்ட நந்தி, அழகான நந்தி. நந்தி பிரதிஷ்டை நடைபெற பணி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம குருநாதருடன் சிவ அன்பர்களும் சேர்ந்து அந்த பிரதிஷ்டை செய்வதற்காக பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது.
பாருங்கள், அந்த சங்கிலியில் நந்தியை கட்டி மேலாக தூக்கி இதன் மேலே வைக்க பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது அன்பர்கள் உள்ளே மருந்து சாத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை காணுங்கள். இது வாழ்வில் எங்கும் காண முடியாத காட்சி. நந்தி பிரதிஷ்டை என்பது ஒரு சிவன் கோயிலில் அந்த பணியில் பங்கேற்பதே உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தையும் அப்பனின் அருளையும் நமது குருநாதரின் ஆசியையும் கொடுக்கும். பாருங்கள், நந்தி இப்பொழுது தூக்கப்படுகிறது. அந்த காட்சியை காணுங்கள். கொலன்னு இருக்கணும், அப்படின்னா தான் வந்து அங்கே இதாகு. அது ஒட்டாத சாமி. நீங்கள் இங்கே போடுங்க. அதாவது தண்ணி மாதிரி இருந்தால் தூக்கி ஊற்றணும்னா அப்படியே இதாகிக்கும். அப்புறம் மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிற்க வைப்போம், பொறுங்க. பார்த்து சாமி, நீங்கள் காலை தூக்கி வச்சுக்கிட்டு எங்கிட்டாச்சும் கால் மேலே போட்டுக்காதையே. பார்த்து போகிறதுனா முருகன் மேலே போடுங்க நல்லா. அதைத்தான் சொல்கிறேன். எதையும் தாங்கும் இதயம். ம் கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுக்கு எப்படி போட்டோம்னா இருங்க. நந்தி திருப்பி வர வைக்கணும் சாமி. நீங்கள் போங்க, நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் அங்கே போங்க. சுற்றிட்டு வரோம். ஃபோனு யார்? எந்த வீட்டில் இருந்து? கோயம்புத்தூர் கூட. வணக்கம் சாமி. நாங்கள்லாம் சாப்பிட்டோம். நான் சாப்பிட்டேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். நானும் சாப்பிட்டேன். 2 கரண்டி எடுத்து குடிக்க சரியா போச்சு. வாங்க, ஆளுக்கு ஒரு கரண்டி வண்டியை உடைக்கும். எதுக்கு உடைக்கிறீ? கொஞ்சம் அது அள்ளி ஊத்துனீங்கன்னா வேலை முடிச்சு. அப்புறம் இவனுக்கு பிரதிஷ்டை பண்ணிடலாம். அது பட்டம் வந்துரு சாமி. சாமி கொஞ்சம் தான் இருக்கு சாமி. ஆமாம்,
கூடிய போக்கு. சரி தூக்குங்க தூக்குங்க தூங்க வாங்க 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 தூக்குங்க அவ்வளோதான் போதும். மொட்டியில் விட ஆரம்பிச்சிருச்சு தூக்குங்க. தூக்குடா 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 விட தூக்கிட்டு வந்துருங்க தூக்கிட்டு வந்துருங்க. ஏய் பாத்துரா. ஏய் ஒருங்கப்பா சவுண்ட் விட்டுட்டலாம். பொறுங்க பொறுங்க. வைங்க முதல்ல வைங்க. தம்பி இதெல்லாம் வீடியோ எடுத்த இல்லையா? ஏய் அது அப்புறம் ஊதிக்கலாம். ஓடி போய் ஓடி போ. மருந்துங்க மருந்து ஊத்துங்க வாங்க. புலியால் பூசரி வந்திருக்காரு அப்புறம் அவரை விட்டு போட்டு என்ன சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் கருப்புனா என்ன வச்சிருக்காரு. ஒண்ணுமில்ல நீங்க கடப்பாரி எடுங்க கடப்பாரி எடுங்க. அந்த பக்கம் போகணும். கடப்பாறை வச்சு இந்த கலர் கையால தள்ளிக்கலாம். லேசா எல்லாரும் தள்ளாதான் போகும். சரி மருந்து எடுத்து போடு மருந்து எடுத்து போடு. ஊத்து 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 டக்கு டக்குன்னு ஊத்து உரையறதுக்குள்ள. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை செட் ஆகிக்கும். அவங்க மாதிரி அரை வரையா இடிச்சு அப்படியே அமைக்க அமைக்க சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும் நேரத்துல வச்சுக்கலாம். ஆமா நம்ம மறிக்க வாட்டாங்க. 10,000 தம்பி சாப்பாடு வாங்கியா? மீன் பிடிக்க போனேன்.
தனியா
நந்தி இரட்டை நந்தி பிரதிஷ்டை பண்ணிட்டோம். அப்படியே கோயிலில் போய் அந்த நந்தியோட அழகை பாருங்கள். முதல்ல பாருங்கள் எவ்வளோ. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாங்க கோயிலுக்கு போகலாம்.